அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜம்மு கிஃபப் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 6. ஸோ இதான் மச்சான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், வாட்ஸ்அப் சேனலுக்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஜம்மு கிட்ட கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டு போயிருப்பீங்க. உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. எல்லா மேட்ஸும் அவங்கள ஒர்க் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. பட் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ ரோபோட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நான் லியா கூட இருந்தேன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன்ல. கண்டிப்பாக அவள் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். அவள் என் கூட இருக்கும்போது என் கூட யாரும் இல்லைன்னு ஃபீல் ஆகாது. ஆனால் இப்போது இந்த ஜங்குக்கு என் கூடயே இருக்கான். இவ்வளோ பேர் இருக்காங்க. சுற்றி பார்த்தா இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ், இவ்வளோ மணி, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லை. எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. அப்படியே இந்த கவுச்சிலேருந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காரையும் ஒரு மெய்ட் வந்துட்டு, மேம் உங்களுக்கு ஏதாச்சும் ஜூஸ் ஏதாச்சும் வேணுமா மேம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் நிமிந்து பார்க்குறீங்க. ஒரு 3 செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு எதுவும் வேணாம். இல்லை மேம், நீங்கள் இப்போ கண்டிப்பாக குடிக்கணும். உங்கள் டைம் டேபிளில் போட்டுருக்கு. ஸோ ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் ஃபுட் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. எனக்கு தெரியுது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு எதுவும் சாப்பிட தோணலை. ஸோ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கிளம்புங்க அப்படின்றீங்க. ஸோ மேலும் ஜங்கு, ஏய் ரூஹி, அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல, டைமுக்கு ஃபுட் எடுக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது. ஆல்ரெடி உன் வயிற்றில் பேபி இருக்குது, புரியுதா அப்படின்ட்டு சொல்கிறான். ஏன்னா அவங்கக்கிட்ட கோல்டாக பேசுகிறான். அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் தயங்கிட்டு எழுப்பி நிற்கிறீங்க. ஸோ ஜங்குல பார்த்துட்டு, இல்லை பேபி அதெல்லாம் வேணாம், உட்காரு நான் வர்றேன் அப்படின்ட்டு கீழே வர்றான். ஸோ அந்த மெய்டும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா ஜங்கு சொல்லிட்டான்ல ஜூஸ் கொடுக்கணுன்ட்டு. ஸோ அவங்களும் எடுத்துகிட்டு வர்றாங்க ஜூஸை. ஸோ ஜங்கு அதை வாங்கி, நீ கிளம்பு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கூட நீட்டுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசியிருப்பீங்கல்ல. ஸோ ஏதாச்சும் கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க? அதான் உனக்கு கொடுக்குறேன்ல, குடி. நீ ஏதோ பேசிட்ட, கோவமாக இருக்கன்னு தெரியும். ஆனால் உன் மேலே காண்டு தாண்டி, இல்லைன்னு சொல்ல. ஆனால் என் வயிற்றில் இருந்த குழந்தை நடி பண்ணுச்சு, அதுக்காச்சும் குடி. என் மேலே கோவத்தை என் பேபி மேலே காட்டாத, புரியுதா? சரி அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி கடன்னு குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அப்படியே ஜமுக்கில் நீட்டுறீங்க. என்ன அதுக்குள்ளே குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் இருந்து டிவியை ஆன் பண்ணுறான். ஸோ நீங்களும் ஜமுக்க பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அவன் டிஸ்கவரி சேனல் தான் ஆன் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வைல்டு அனிமல்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுது. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா நீ ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். இவங்க போய் திருன்னு பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? அது வந்து, ஓ வேறு சேனல் யூஸ் பண்ணணுமா? இந்த ரிமோட் நீயே போட்டு பார்த்துக்கோ அப்படின்றான். அவன் ஏதோ நினச்சி கொடுத்துருப்பான் உங்ககிட்ட. நீங்கள் வாங்கி சுட்டி டிவியே போட்டுறீங்க. ஸோ அங்கே வந்து கார்ட்டூன் போயிட்டு இருக்கு. ஜவுக்கு அதை பார்த்துட்டு, என்னாடி குழந்தையா நீ? இங்கே பாரு, என்ன பார்க்குற நீ? அது வந்து ஜங்குக்கா, அது வந்து எனக்கு சுட்டி டிவி பார்க்குறது தான் பிடிக்கும். சுத்தம், ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போகிற, இன்னும் சுட்டி டிவி பார்த்துட்டு இருக்க. சரி பாரு அப்படின்ட்டு அவனும் பார்க்குறான். ஸோ அதில் ஜாக்கி சான் தான் போகுது. ஸோ அதில் ஃபன் ஃபைட்டிங்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜவுக்கு என்னடா இவன் ஸ்மைல் பண்ணுறான்னு பார்க்குறான். ஸோ அவனும் அப்படியே பார்க்குறான் ஃபோக்கஸ் பண்ணி. அவன் இப்போ தான் பார்க்குறான் அந்த கார்ட்டூனை. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வேறு சேனல் வைக்கிறீங்க, ஏன்னா பிரேக் விட்டாங்க. ஸோ அதில் சின்சான் போகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு செம்மையாக சிரிக்கிறீங்க. அதில் சின்சான் பண்ணுற அந்த சுட்டியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்களும் ஒரு க்யூட் பேபி மாதிரி அப்படியே உட்காந்து அந்த கவுச்சிலேயே சம்மன் போது உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த ரிமோட்டை வச்சுட்டு 2 ஹேண்ட்லையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே எக்ஸைட்டிங்காக
ஒரு பேபி எப்படி பார்க்குமோ அப்படின்ட்டு ஜங்குக் உங்களை அப்படியே பார்த்து அட்மையர் பண்ணி பார்க்குறான். என்ன பொண்ணுடா இவ! ஒவ்வொரு டைம் இவளை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. நம்மக்கிட்ட வர்றவங்கெல்லாம் எப்படி வருவாளுக? அவுத்து போட்டு அரையும் குறையுமா பார்க்க எல்லாம் கவர் பண்ணினாலும். ஆனால் என்னமோ பண்ணுறா. இப்போ தான் புரியுது இவ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும். நம்ம இவளை அட்மையர் பண்ணி பார்க்குறோம். அதான் இவ நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஆனால் இவ தான் எதையும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. நான் முன்னாடி பண்ணத்தை வச்சு இப்போ குத்தி குத்தி காட்டுறா. எப்போ தான் என் லவ்வை புரிஞ்சிக்க போகிறாளோ தெரியல. ஆனால் இவளை மிரட்டவும் எனக்கு பாவமாக இருக்குது. மிரட்டும் போது அவள் ஃபேஸை பார்க்கணுமே. எப்படி க்யூட்டாக பப்பி மாதிரி வச்சுட்டு அழகாக இருக்கா. அதுவும் அழகு தான். என்னை பார்த்து நீ பயப்படும் போது கூட ரொம்ப அழகாக இருக்கடி. அது சொல்ல வேர்ட்ஸே இல்லை. ஆனால் என்ன உன்னை இன்னொருத்தனுக்கெலாம் விட்டு கொடுக்க முடியாது. நீ எப்படி போனாலும் என் குழந்தைய நீ அபார்ட் பண்ணுவேன். எனக்கு அது தெரியும். நீ அபார்ட் பண்ணிடுவ. ஏன்னா உன் லைஃப் உனக்கு முக்கியம். அது எனக்கும் தெரியும். நீ ரொம்ப படிக்கிற பொண்ணு அப்படின்ட்டு ஜவுக்கு ஏதோ யோசிச்சிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஜவுக்க பார்த்துட்டு இவ என்ன நம்மளே இப்படி பார்க்குறா, ஒரு வேளை ஏதாச்சும் அன்னைக்கு நைட் பண்ண மாதிரி பண்ணிடுவானோ அப்படின்னு ஜவுக்க பார்த்துட்டு எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, நீ டீயை பாரு, நான் போகிறேன் வெளில அப்படின்ட்டு ஜவு கார் எடுத்துகிட்டு வெளில தான் போகிறான். ஸோ நீங்கள் போகும்போதே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜங்கு என்ன இப்போ எதுக்கு நீ வெளில வந்த? அது வந்து ஜங்கு எனக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. அது வந்து என்ன சொல்லு. அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? சரி வா, காலை வந்து உட்காரு, பேசிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுவியா? போயிடுவேன் அப்படின்ட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி விட்றான். நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வெளில தான் காருக்குள்ளே உட்காந்துட்டு ஜவுக்கே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்போ என்னை எப்படி பார்க்குற? அதுக்கப்புறம் நான் கிட்ட வந்தேன்னா பேட் பாய், நீ ரொம்ப கெட்ட பையன் அப்படி இப்படின்னு அலப்பறை பண்ண போகிற. அது இல்லை, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அது வந்து அது எப்படின்னா அது என்னாடி, எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போகணும். எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போரிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் உங்களை திட்டிற மாதிரி பேசிட்டேன்னா எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அதுக்காக வெளில போய் இல்லையாவே ஏதாச்சும் பண்ணிடாதீங்க. சுத்தம். நான் பாருக்கு போகலான்னு ரெடியான்னு பார்த்தா இவன் என்னடா பண்ணுறா? ஓ மை காட். சரி, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்சி ரூமு போ. அது வந்து நான் சரிடி, நான் இல்லையா எதுவும் பண்ண மாட்டேன். நீ உன் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே போறியா? ரூமில் போய் உட்காந்துருக்கிறியா? அங்கே சுட்டி டிவி போட்டு கார்ட்டூன் பாரு. அது வந்து எனக்கு போர் அடிக்குது. என்ன போர் அடிக்குது சொல்லு. ஏதாச்சும் ரொமான்டிக்காக அப்படின்ட்டு அவன் ஷர்ட் போட்டிருப்பான்ல, ஒரு பட்டனை கழட்டிட்டு கிட்ட வர்றான். நீங்கள் அப்படியே அந்த டோர்லேயே சாஞ்சிக்கிறீங்க. அந்த கார் டோர் இருக்குங்களே, சரி இப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படியே லாக் ஆகிடுறீங்க. ஜெவும் கிட்ட வந்துட்டு முன்னாடி எப்படி சொட் ஆகுது சரி அப்படின்ட்டு உங்கள் ஹேர்லாம் பிடிச்சி ப்ளே பண்ணுறான் ஃபிங்கரால். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் ஹேண்ட் அப்படியோ அந்த டேட்டூலாம் போட்டிருப்பான்ல, அதெல்லாம் அப்படியே பார்க்க உங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவன் ஹேண்ட்லேயே அப்படியே வெயின்ஸாக இருக்குது. அப்படியே சுற்றிட்டு உங்கள் ஹேரை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட நின்று பார்க்குறீங்க. பட் ஜங்க் ஒரு இன்ச்சி கேப் தான் இருக்கும். உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் நோஸோட அவன் நோஸ் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு ஒரு இன்ச்சி தான் இருக்கும் உங்கள் லிப்ஸுக்கும் அவன் லிப்ஸுக்கும். அப்படியே நீங்கள் எச்சி முழுங்கிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க. என்ன போர் அடிக்குது? இப்போ போர் அடிக்குதா ஆண்டி? போர் அடிக்குதா? அது வந்து நான் லியாவை பார்க்கணும். அவளை நான் பார்க்கவே இல்லையா? ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போய் அங்கே விடுறீங்களா? அது அங்கேயா? அவள் வேணா இங்கே வரட்டும். இல்லை, நீங்கள் ப்ளீஸ், நீங்கள் வெளில போகிறீங்கல்ல, போய் வரும்போது நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க. சரி வா அப்படின்ட்டு உங்கள் நோஸில் அப்படியே பிஞ்ச் பண்ணிவிட்டு அவன் காரத்தை ட்ரைவ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜங்க் வந்து லியாவோட வீட்டுக்கு போய் ஸ்டாப் பண்ணுறான். அப்போ நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. இது லியா வீடு இல்லை,
இது இல்லையா இல்லை. ம் இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கா? அவளுக்கு நான் தான் அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்தேன். என்னோடய அப்பார்ட்மெண்ட் தான் இது. உனக்கு தெரியாது, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போனால அப்போவே நான் எல்லாம் பண்ணிட்டேன். என் கஸ்டடியில் இருக்கிறது நல்லது தானே. நீ ஏதாச்சும் தில்லுமுள்ளு வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், கார்ட்ஸ்லாம் கீழே தான் இருக்காங்க, போட்டு தள்ளிடுவாங்க. புரிஞ்சதா? ஆ புரிஞ்சது. நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவளை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் ப்ளீஸ். இல்லையாவை எதுவும் பண்ணிடாதீங்க. அவ அவ ரொம்ப பாவம். சரி சரிடி, இப்படி அலப்பற பண்ணாத, காண்டாது. எனக்கு எரிச்சல் மயிராக இருக்குது, புரியுதா? முதல்ல போயிட்டு அழுகாத அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸில் அந்த லைட்டாக டியர்ஸ் வந்துருக்கும். ஏன்னா நீங்கள் பயத்தில் அழுதுருப்பீங்க, இல்லையாவை ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேஸில் டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்றான். வைப் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து, பாரு பேபி, அவள் நீயும் நானும் லவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கா. இப்போ கூட நியூஸ்லலாம் பார்த்துருப்பா, நீ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகணும், அதெல்லாம் கேட்பா. என்ன சொல்லுவேன்? நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன சொல்லுவேன்? எப்படி சமாளிப்பேன்? அடி எப்படி சமாளிப்பேன்? போய் சொல்லுவியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு? அது அவகிட்ட நான் எப்படி இதை சொல்லுவேன்? ஸோ நீ அவகிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அது எப்படி அவகிட்ட நான் பெரிய அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவள் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவகிட்ட சொல்லிட்டு தான் என் கூட படுத்தியா? நீ மட்டும் அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோவேன், அடுத்த நிமிஷம் போட்டு தள்ளிடுவேன். இங்கே பாரு, அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்றான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, ஏன்னா ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் பயம் கொடுக்குறச்சா. ஸோ அப்படியே கீழே இறங்கிட்டு, சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சரி நான் இன்னும் 2 ஹவர்ஸில் வந்துடுவேன், அவ்வளோதான் டைம், பேசுனா பேசிக்கோ, அது மட்டும் இல்லை, இன்னும் 3 டேஸில் மேரேஜ், புரியுதா? சரி அப்படின்ட்டு நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. கொஞ்சம் அப்படியே தான் அவங்க பேக் போஸே பார்க்குறான். எப்படா இருக்காளா, சூப்பராக இருக்காளே. நல்லா கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்பவே இல்லை. ஆனால் டே ஜங்குக்கா, நீ மட்டும் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வையேன், சும்மா விடிய விடிய வச்சு செய்யணும்டா. அன்றைக்கி ஒரு நைட் அவ கூட இருந்ததுலேருந்து எப்படி மாறிட்ட. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் யாருக்கு கிடைக்கும்? பக்கம் இன்னசென்ட் மாதிரி இருக்கா, ஒரு டைம் பார்த்தா மாறுறா. டேய் வாடா போகலாம். சரி டைம் ஆச்சு, நம்ம வேற பேசிகிட்டு இருக்கோம், பாருக்கு போகணும், அங்கே போய் நல்லா புது சரக்காக எடுத்து குடிக்கணும் அப்படின்ட்டு அவன் பாருக்கு தான் போகிறான். நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு ஸோ டோரை பெல் அதுக்கு லிங்க் பண்ணுறீங்க. ஸோ லியாவும் ஓப்பன் பண்ணுறான். ஸோ லியா உங்களை பார்த்தோன்னே, ரோஹி ரோஹி நீ வந்துட்டியா, எங்கடி போனேன்? அது நான் அப்படின்ட்டு தயங்கிட்டு நிற்கிறீங்க. அவன் உங்களை உள்ளே கூப்பிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, ரோஹி எங்கடி போனேன்? நான் உன்னை எங்கேயெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஜங்குக் சார் கூட உன்னை எங்கேயெல்லாம் தேடினாரு. நீயும் அவர் லவ் பண்ணுற விஷயத்தை ஏண்டி என்கிட்ட சொல்லலை? நீ நான் அவ்வளோதான் நினச்சிட்டல. இப்போ தான் நியூஸில் பார்த்தேன் நீயும் அவர் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஆனால் எப்படி? நீ தான் ஸ்கூல் போகிறல்ல, உன்னால் எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? அதுதான் தெரியல இல்லையா. அவர் என்னை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. என்னை தள்ளியெல்லாம் வைக்க மாட்டாராம், அவர் கூடயே இருக்கட்டுமா? சரி, நீ அவர் எப்படி லவ் பண்ண அதை சொல்ல. அவ்வளோ பெரிய சிஇஓ உன்னை லவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, என் ஆப்ரேஷனுக்கு கூட மணி கொடுத்துருக்காரு. அவன் இங்கே மணி தந்தான், என் கூட படுத்துத்தானே தந்தான். அவ்வளோ யோக்கியனாவே, ஐயோக்கிய ராஸ்கல் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அப்போ லியா அவங்கள பார்த்துட்டு, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? சரி என்கிட்ட சொல்லடி ப்ளீஸ், நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்ன எவ்வளோ பிடிக்கும், எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுவேன் நீ. ஆனால் அவள் லவ் பண்ணுற விஷயம் கூட நீ என்கிட்ட சொல்லலை. இல்லை இல்லையா, அது அவர் சடனாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா, அது கோஇன்சிடென்ட் தான். அவர் என்னை பார்த்தாரு ஸ்கூல் போகிற வரல, அதுக்கப்புறம் என்கிட்ட சடனாக ப்ரப்போஸ் பண்ணார். அது நீ ஹாஸ்பிட்டல் சேர்றதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான். எனக்கு அந்தளவுக்கு வேறு ஃபீலிங்ஸ்லாம் இல்லைடி ஸ்டார்டிங்கில். அது எப்படி நான் சமாளிக்கிறது? இல்லையா, அது எப்படின்னா, அவர் நான் அப்படி ப்ராப்ளத்தில் இருக்கும்போது அவராக ஹெல்ப் பண்ணார். எனக்கு
ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரே, அது என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி. அப்படியே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நடந்து போனேன்னா அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறினேன்னா, என்னடி உளர்ற? என்ன உளர்ற? இல்லடி, நான் தெரியாமல் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அங்கே போய் இருந்தேனா எனக்கு ரூட் தெரியல, எப்படி வர்றேன்னு. நான் சியோலேருந்து ரொம்ப தூரம் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஜங்குக் தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தார். நான் இங்கே வரேன்னு நான் இருந்தேன். அவர் தான் சொன்னார், மேரேஜ் பண்ணிக்கலாம், உனக்கு எப்போ என்னை பிடிச்சிருக்கோ அப்போ இவங்க லைஃப்பை லிவ் பண்ணு, இப்போ படின்னு சொன்னார்டி. ஓ, அப்படி சொன்னாரா? சரி, நல்ல மனுஷன்தான் போல. இந்த அப்பார்ட்மெண்ட் கூட என் பேரில் எழுதி வச்சிட்டாரி. என்னது, உன் பேர்லையா? அவர் என்ன கூட கேர் பண்ணுறாரு. ஏன்னு நான் கேட்டேன். என்ன சொன்னார்? அது நீ ரூஹியோட ஃப்ரெண்டு, ஸோ அதனால் உனக்கு இது நான் கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. நான் ஃபர்ஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னேன். அவர் கேட்கவே இல்லைடி. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் ஹர்ட் பண்ண பிடிக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன்டி. இப்போ நீ காலேஜ்லாம் போறியா இல்லையா? போகிறேன்டி. ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? ஃபீஸ்லாம் கட்டுறியா என்ன? நீ இப்போ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, நான் வேறு அமௌண்ட்டை வச்சுருந்தேன்டி. நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அங்கே இருந்தோம்ல ரெண்ட்டுக்கு, ஃப்ரிட்ஜில் சைட்டில் ஒரு டப்பா ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். என்னடி சொல்கிறேன், நான் அதை பார்க்கவே இல்லைடி. அந்த டப்பாலாம் இங்கே அந்த ஸ்டோர் ரூமில் தான் போட்டிருக்கேன். ஆனால் ஒன்று சொல்லவா, ஜங்குக் சாரே என் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கட்டிட்டாரு. இப்போ நான் பார்ட் டைம் ஜாப் கூட போகிறதில்ல தெரியுமா? அவரே எல்லா திங்ஸையும் வாங்கி வச்சிடுறாருடி. எனக்கு எந்த செலவும் இல்லை. என் அக்கௌண்ட்டில் அவரே எல்லாமே அமௌண்ட்லாம் போட்டிருக்காரு. ஸோ தேவையானதுக்கு நானே யூஸ் பண்ணிக்கிறேன். அவர்கிட்ட வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருடி. என்னது, அவரே எல்லோரும் உனக்கு தராரா? ஆனால் எனக்கு ஜங்கை பார்க்கும்போது எனக்கு ஒரு அண்ணா இருந்தால் என்னை எப்படி பார்த்துருப்பானோ அப்படி தோணுது. அவ்வளோ கேரிங்கான ஒரு பர்சன். ஆனால் நான் யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனால் எனக்கே இப்படி பண்ணுறாருன்னா உன்னை லவ் பண்ணுறாருடி. அவர் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ. அவர் பார்க்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கார். பட் இருந்தாலும் ஜங்குக் சார் அப்படி அவ்வளோ மோசமான ஒரு பர்சன்லாம் இல்லை. அவர் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாருன்னா புரிஞ்சுக்கோ. சின்ன பொண்ணு தான், உனக்கு மெச்சூரிட்டி இருக்காது தான். அப்படி இருந்தாலும் அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அது நல்லாவே தெரியுது. உன்னை காணோன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எவ்வளோ கோவப்பட்டார் தெரியுமா? அவர் பிஏக்கிட்ட இப்படியெல்லாம் கத்துனார். அப்போ தான் பார்த்தேன் அவன் வயசில் அவ்வளோ லவ் தெரிஞ்சிச்சு உன் மேலே. ஆனால் அவருக்கு ரொம்ப கோவக்காரன்னு நினைக்கிறேன். நீ தான் அவரை ஹேண்டில் பண்ணும். என்னது, அவ்வளோ நல்ல பர்சனா? என்ன இவ இப்படி பில்டப் பண்ணுறா அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னாடி அடிக்கடி திங்க் பண்ணிட்டே இருக்க? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது. நானே வந்துட்டு பேசிகிட்டே இருக்கேன். உனக்கு ஒரு காஃபி கூட நான் போட்டு கொடுக்கல பாரு அப்படின்ட்டு அவள் போயிட்டு உங்களுக்கு காஃபிலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறா. ஸோ நீங்களும் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. ஸோ நீங்கள் எடுத்து அட்டன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். ஏய், நான் கீழே தான் இருக்கேன், வா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போ லியா அவங்க ஃபோனை பார்த்துட்டு, என்னடி முதல்ல சின்னதாக ஒரு ஃபோன் வச்சுருப்பேன், இப்போ என்னடி இவ்வளோ பெரிய ஸ்மார்ட் ஃபோனு, அச்சோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வாங்கி பார்க்குறா. ஸோ க்யூட்டாக அந்த கவர் இருக்கும்ல, பன்னி மாதிரி இருக்கும், அந்த கவர்லாம் போட்டிருப்பீங்க. ஓ, புருஷன் அதுக்கப்புறம் அவனு பார்க்க பன்னி மாதிரி இருக்கான். நீயும் சேம் அதே பன்னி பிக்கே கவராக போட்டிருக்க. சூப்பர் டி, சூப்பர் காம்பினேஷன். கலாய்க்காதடி. அவர் கீழே வந்துட்டாரு, நான் போகிறேன். டேய், இந்த 2 டேஸில் எனக்கு மேரேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்துடுடி. ஏய், அதெல்லாம் நான் வந்துடுவேன் டைமுக்கு சர்ச்சுக்கு, ஓகேவா? ஸோ நீ போடி, அவர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு ரோஹி, நம்ம லைஃப் எப்படி இருந்துக்குன்னு உனக்கே தெரியும். ஆசிரமத்தில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. ஆனால் இப்போ டோட்டலாக வேறு இல்லை. ஆசிரமத்தில் நம்ம வெளில வரும்போது எப்படி வாழ போகிறோன்னு யோசித்தோம். இப்போ நம்ம லைஃபே மாறி இருக்கு. என்றைக்கும்
ஜங்குக் சாரை விட்டு போயிடாதடி, அவரை சேஃபாக பார்த்துக்கோ சரியா? அவர் எனக்கு அண்ணா மாதிரி, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப குட் பர்சன் தி அப்படின்றா. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சரி நோட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போகிறீங்க. ஜங்குக் தான் அப்படியே காரில் உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே டோர் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி விட்றான் இறங்கி. ஸோ நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணுறீங்க. மேலேருந்து லியாவும் இதை பார்க்குறா. ஜங்குக் இறங்கி உங்களுக்கு டோர்லாம் ஓப்பன் பண்ணிடுறது. அவளும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போயிடுறா. ஸோ அப்படியே காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக் எதுவும் பேசல. நீங்கள் ஜங்குக் பார்க்குறீங்க, ஐஸ் லைட்டாக ரெட்டிஷாக இருக்குது. ஒருவேளை குடிச்சிருக்காரோ அப்படின்ட்டு. ஜங்குக் என்னாடி இப்போ எதுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டே இருக்கேன்? ஓகேடா, இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.